வெற்றிக்கு ஒரு பொதுவான காரணி இருக்கா? இருக்கு அப்படிங்கிறாரு ஹெர்பர்ட் கிரே அப்படிங்கிற தொழிலதிபர். சாதாரணமா சொல்லலைங்க. கிட்டத்தட்ட 11 வருட ஆராய்ச்சியில முடிவுல ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். அது என்ன முடிவு தெரியுமா? வெற்றி அடையாத மக்கள் செய்ய விரும்பாத விஷயங்களை இந்த வெற்றி அடைகிற மக்கள் செய்வதை பழக்கமாக்கி கொள்கிறார்கள். அதுதான் வெற்றிக்கான பொதுவான காரணி அப்படின்னு முடிவெடுக்கிறார். அதாவது தோல்வியாளர்கள் செய்ய விரும்பாத விஷயங்களை இந்த வெற்றியாளர்கள் தனக்கு பிடிக்கலைனாலும் செய்யறாங்க. எடுத்துக்காட்டு காலையில வெள்ளனம் அந்தரிக்கிறது, இல்ல புத்தகம் படிக்கிறது, இல்ல ஒரு பயிற்சி எடுக்கிறது. இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த வெற்றியாளர்களுக்கும் பிடிப்பது கிடையாதான். ஆனா எதிர்காலத்தை கணக்குல கொண்டு அந்த வெகுமதிகளை, அந்த மதிப்புகளை, மரியாதைகளை, இந்த வெற்றிகளை கணக்குல கொண்டுதான் இவங்க செய்யக்கூடியதை பழக்கமாக்கிக்கிறாங்க. இறுதியில ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. இந்த வெற்றி பெறுகிற மக்கள் மகிழ்ச்சியின் விளைவுகளை பின்பற்றுகின்றனர். இடையில எது நடந்தாலும் அந்த முடிவு எப்படி இருக்கும், விளைவு எப்படி இருக்கும், அது மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துலதான் பின்பற்றுறாங்க. ஆனா தோல்வி அடைகிற மக்கள் மகிழ்ச்சியின் வழிமுறைகளை பின்பற்றுகின்றனர். அதாவது எனக்கு இப்ப செய்யற விஷயம் சந்தோஷமா இருக்கணும், அப்படி சந்தோஷமா இல்லைன்னா செய்ய மாட்டேன், அப்படிங்கிற கஷ்டமா இருந்துச்சுன்னா தொடவே மாட்டேன், இப்படிப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றுகின்றனர் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ஆய்வில் இருந்து கண்டுபிடிக்கிறாரு. இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு நம்புறேன்.